அரசு இவ்வளவு திட்டங்கள் செய்யறது எவ்வளவு நல்ல விஷயமோ அதே அளவுக்கு ரொம்ப சிறப்பான விஷயமா இவங்க எப்படியாவது படிச்சு நம்ம மேல வந்துடணும்னு நினைக்கிறத நான் பாக்குறேன். ஏன்னா கேடில் விழி செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை அவைன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. நீ உலகத்தில் எதெல்லாம் பெரிய செல்வம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் விட மிகப்பெரிய செல்வம் கல்வி அப்படின்றது. இங்க நிறைய பேர் அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? சிரிக்கிறீங்க. அப்படித்தான் அண்ணனும் பாக்குறேன். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. எத்தனை கல்வியில் சிறந்த பேரறிஞர்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்று அந்த நிகழ்வில் பங்கேற்று என்னை கேட்டால் அது ஒரு பாட்டு வெளியீட்டு விழா மாதிரி இருந்தது. ஆங்கிலத்தில் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லவான்னு ஆடியோ ஃபங்க்ஷன் மாதிரி இருந்தது. தங்கச்சி, கல்வியை பற்றி பேசுறதுக்கு கல்வித்துறையில் சார்ந்த எங்கள் ஐயா ஜவஹர் நேசனை பேச வைக்க வேண்டியதானே. பிரின்ஸ் கஜேந்திர பாபன் ஒருத்தர் இருக்கிறாப்புல, அவரை பேச வைக்கல. கல்வியில் சிறந்தவர்கள் இந்த நாட்டில் யாருமே கிடையாது. இருக்காங்களா இல்லையா? இருக்காங்கல்ல. அவங்கள யாரையாவது பேச வைக்க வேண்டியதானே. பள்ளியில் ஆண்டு விழா நடக்கும்போது டாக்டர் வேஷம் போட்டு, வக்கீல் வேஷம் போட்டு, பொறியாளர் இருந்து இன்ஜினியர் வேஷம் போட்டு வருவான்ல, அவன் டெத்தாஸ்கோ கூட வருவான். அவன் அந்த மாதிரி வந்தால் இது நாடகமாக என்ன தங்கச்சி? நான் தான் சொல்கிறேன்னு, இது திராவிட மாடல் கிடையாது, விளம்பர மாடல். அவங்களே மாடல்ட்டாங்க. இது ஒரு விளம்பரம். செய்தி அரசியல், விளம்பர அரசியல் தவிர வேற என்ன தெரியும்? வேற என்ன தெரியும்? 2000 பள்ளிக்கூடத்தை மூடிவிட்டு கழிவறை விட கேவலமாக அரசு பள்ளிக்கூடம் இருக்குது. கல்வியை முதலாளிகளின் லாபம் ஈட்டுற கடையை திறந்து விட்டுவிட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னா இப்போ பாடுன என் பாட்டன் பாரதியை உதைக்கிறதா உங்களை உதைக்கிறதான்னு தெரியல. என்னது கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னா என்னதில் சிறந்திருக்கு? 50,000 பேர் தாய்மொழியில் தேர்வு எழுத வரல 10th வகுப்புல. படிச்சுட்டு வெளியில் வர பட்டம் படிச்சுட்டு வெளியில் வரவனுக்கு தாய்மொழி எழுத படிக்க தெரியல. என்ன சிறக்குது கல்வியில்? என்ன சிறக்குது? என்ன சிறக்குது சொல்லுங்க. ஒரு வகுப்பு போய் படிக்கணும்னா பணம் இவ்வளவு காட்டணும். முதலாளிகளினுடைய லாபம் ஈட்டுற சந்தையாக்கி விட்டுட்டு கல்வியில் சிறக்குது தமிழ்நாடுன்ட்டு. அதில் பார்த்தீங்கல்ல, 5 நாளும் சாம்பாரான், எல்லாத்துக்கும் ஒரே டிஷ்ஷா. தங்கச்சி, இது ஒரு உப்மா கம்பெனி தங்கச்சி. இவங்களை போய் காலை உணவு போட்டு சமூக நீதியை காத்து, சமூக நீதி தெரியுமில்ல, கட்டடத்துக்கு பேர் செங்கல் சிமெண்ட் சாந்துக்கு பேரு சமூக நீதி. அதுவும் தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள், ஆதி தமிழ் பிள்ளைகள் அமர்ந்து படிக்கிற கட்டடத்துக்கு பேரு சமூக நீதி. சமூக நீதியை காப்பாற்றினா சமமாக உட்காந்துலாம் எல்லாம் படிக்கணும். என்னையா உன் சமூக நீதி? சமகால நீதி. கட்டடத்துக்கு பேரு சமூக நீதினு வச்சா சமூக நீதி வந்துருமா? வந்துருமா? என் பிசி எம்பிசிலாம் படிக்கிற விடுதியில் இவங்களை ஒன்றா உட்காந்து படிக்க வைக்க, அது சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம். அதை சாதிக்க முடியல. ஏதாவது காலையிலே ஏதோ கல்வியை பற்றி, கல்வியில் சிறந்த மகான்கள் பேரறிஞர்கள் பேசும்போது நம்ம கேட்டுக்கிற வேண்டியதுதான். அப்படியா அப்படியா? அதில் ஒருத்தர் இளையராஜா படித்தாரா, சச்சின் டெண்டுல்கர் படித்தாரா, ரகுமான் படித்தாரான்னு கேட்குறாங்க. அவங்களெல்லாம் அவங்க பேச்ச அவங்க நம்பிடாதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னே நீங்கள் அதில் வாங்கலை. நீங்கள் படத்தை எடுத்துட்டா பெரிய கல்வி அறிஞர்னு நினச்சிட்டு வந்து கருத்து சொல்லிடுறேன். நான் என்ன சொல்கிறேன்னே உனக்கு புரியல. நீ அந்த மேடல் நின்று பேசுறதுக்கு யாரு? நீ ஒரு படத்தை இயக்கியிருக்கேன், இயக்குனர், அவ்வளோதான். அதுக்கு என்ன காரணம்? நீ படித்த கல்வியை என்ன? எது காரணம்? தனித்திறன் ஆற்றலை வளர்த்துக்கிறணும். என்ன சொல்றேன்னு தெரியல, முழு பேச்சையும் கேட்கறது இல்லை. ஏதோ கேட்டு ஒரு காரணத்தை சொல்லி கைதட்டு வாங்கிடணும். சரி, முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வாங்கின கல்வி தகுதி என்ன? ஐயா மோடியோட கல்வி தகுதி என்ன? போட்டுக்கிட்டாப்படி எம்ஏன்னு. அதான் மகுவா மைத்ரா கேட்குது, உங்க கல்வி சான்றிதழை வெளியிடுங்கன்ட்டு. வெளியிட வேண்டியதானே? சொல்லுங்க. தம்பி உதயநிதியே பேசுறாப்புல, என்னோட வகுப்பு தொடர படித்தாப்புல, வக்கீல் ஆயிட்டாப்புலன்னு. நீ படிச்சு வக்கீல் ஆகிட்டா, படிக்காம நான் டிப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டேன், துணை முதல்வர் ஆகிட்டேன். அதானே அதுக்கு பொருள்? அதானே? அதானடா தங்கச்சி. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு கொண்டாடுவோம். வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை.
ரசிங்க தங்கச்சி, ஓரமாக உட்காந்து ரசிங்க. பட்டிமன்றம் பார்க்குற மாதிரி பட்டிமன்றம் பார்ப்பீங்களா? பார்ப்பீங்களா? தீபாவளி கூட போடுவாங்க பாருங்க. அதாவது இப்போ இதை கேள்வியை கேட்குறாருல ஐயா எடப்பாடி, அவர் ஆட்சியில் முதலீட்டாளர் இழுத்து வந்தார்ல, அவங்க அம்மா ஆட்சியில், அது அம்மா ஜெயலலிதா ஆட்சியில் இழுத்து வந்தாங்களா? அதெல்லாம் எங்கள் வெள்ளையறிக்கை. எத்தனை தொழிற்சாலை வந்தது? உன் தொழிற்சாலை என்ன? இந்த சிப்கார்டு, இந்த நோக்கியோ, இந்த ஹொண்டாய், இந்த சாம்சங், இதானே அவன் யார்? இந்த முதலாளி. எல்லா சிப்கார்டு நீ தொழிற்சாலை நிறுவன இடத்துல என் மக்கள் 20 கிலோமீட்டருக்கு தண்ணி எடுத்து குடிக்காதுன்னு அறிக்கை வருது. உன் அரசு தானே கொடுக்குது. குடிக்கிற தண்ணியை விஷமாக்கிட்டு எண்ணத்துக்கு இந்த ஏதாவது வெறியாகுதா இல்லையா? நிலம் நஞ்சாயிருச்சு, நீர் நஞ்சாயிருச்சு, காற்று நஞ்சாயிருச்சு. தொழிற்சாலை எதுக்கு வச்சு? அதுக்குள்ள என்ன தயாரிக்கப்படுது? தொழிற்சாலையின் உரிமையாளர் யாரு? எத்தனை பேர் வேலைக்கு போகிறேன்? வளர்ச்சி அடைஞ்சுன்னா எதுக்கு எங்கள் ஆத்தாவுக்கு 500, என் தம்பிக்கு 500, எங்கள் அம்மா என் தங்கச்சிக்கு 500, 1000 கொடுக்குற, 1000 எது கொடுக்குற? படிக்க போகும்போது. ஏன்னா 1000 ரூபாய்க்கு கூட வக்கு இல்லை. உங்கள் கல்வியில் சிறந்த மாநாட்டில் இன்னொரு பையன் எழுந்திரிச்சு 1000 ரூபாய், இன்னொரு 1000 ரூபாய் சேர்த்து கொடுங்கன்றேன். இந்த அளவுக்கு தான் டெவலப் இருக்கு. இது என்னன்னு சொல்லுங்க. நீங்க முதலீட்டாளர்களை கொண்டு வரீங்க. இது எந்த மாதிரி கணக்கு? இந்த நாடு எந்த நாட்டில் முதலீடு செய்து? இது ஐரோப்பிய நாடுகளில், இல்லை ஆஸ்திரேலியாவில், இல்லை ஆப்பிரிக்க நாடுகளில், அரபு நாடுகளில், ஏதாவது நாட்டில் தொழிற்சாலை தொடங்கி இந்த நாடு வருவாய் பெருக்கிட்டு வருவா? வெளிநாட்டு முதலாளிகளை இங்கே வந்து முதலீடு செய்யுங்க. ஒருத்தன் வர்த்தகத்துக்கு வந்தான் பிரிட்டிஷ்காரன். பல 100 ஆண்டு அடிமையாக கிடந்துச்சு இந்த நாடு. அவனை அடித்து விரட்டுறது, போராடி விரட்டுறது விடுதலை போராட்டம். நீங்கள் அவனை கப்பலில் வந்தவனை விரட்டி விட்டுட்டு வானூர்தியில் வர்றவனை வான்னு சிவப்பு கம்பளை விரித்து வரவேற்கிறத விடுதலை பெற்ற நாடுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஏற்கிறீங்களா? எதுக்குங்களா தங்கச்சி? அன்னைக்கு ஒருத்தவன் தான் அவனுக்கு மட்டும் அடிமையாக இருந்த என் நாடு உலகில் ஒவ்வொரு நாட்டுக்கும் அடிமையாக இருக்க துடிக்குது. இதை டெவலப்னு சொல்லுது, இதை வளர்ச்சின்னு சொல்லுது. எந்த முதலாளி மக்கள் சேவைக்கு வருவான்? தன் லாபத்தை வைக்க வருவானா? முதலீடு செய்ய மக்கள் சேவைக்கு வருவானா? தமிழ்நாட்டு இளைஞர், இந்திய நாட்டு இளைஞருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும். படிச்சுட்டு பல கோடிக்கணக்கான, பல லட்சக்கணக்கான இளைஞன் வேலை இல்லாமல் இருக்க, அவனுக்கு வேலை கொடுக்கணும்னு அவனுக்கு என்ன வேண்டுதல்? இங்க நிலம் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்க. எத்தனாயிரம் ஏக்கர், 2000 ஏக்கர், 3000 எடுத்துக்க. நிலத்தடி நீர் உறிஞ்சிக்க. தடையற்ற மின்சாரம். 1 மணி நேரம் உற்பத்தியில் மின்தடை ஏற்பட்டு இழப்பு ஏற்பட்டால், அரை மணி நேரம் ஏற்பட்டால் அதற்கான இழப்பை மத்திய மாநில அரசுகளை ஈடுகட்டும் புரிந்துணர்வு ஒப்பந்தம். நீ உற்பத்தி செய்யற பொருளை விரைந்து எடுத்துட்டு போக. 8 வழிச்சாலை, 4 வழிச்சாலை. இதுக்கு 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட், அதுக்கு 6116 ஏக்கர்ல துறைமுகம். இதெல்லாம் யார் வசதிக்கு? மக்களின் வசதிக்கா? மக்களின் வசதிக்கு போட்டவன் எதுக்கு 100 கிலோமீட்டருக்கு ஒரு கூக்கு கட்டையை போட்டு காசு வாங்குறேன்? எதுக்கு வாங்குற? மக்களின் வசதிக்கு அந்த ரோடு போட்டா எதுக்கு வாங்குற? இப்போ நான் வந்தல ஃபோர்டு, இந்த ஒரு காரில் வந்தல இந்த ஃபோர்டு, இதுக்கு 5 லட்சம் ரூபா ரோடு டேக்ஸ் கட்டியிருக்கேன். எந்த ரோட்டில் ஓட்ட கட்டணும் வாங்கினேன்? எந்த ரோட்டில் வாங்குறதுக்கு ஓட்டுறதுக்கு எனக்கு டேக்ஸ் வாங்கினேன். அந்த ரோட்டை காட்டுறேன், அதில் மட்டும் ஓட்டிக்கிறேன். 5 லட்சம் ரூபா ரோடு டாக்ஸில் சாலை வரின்னு எடுத்துட்டு அப்புறம் எதுக்கா 50 கிலோமீட்டருக்கு 150 ரூபா காசு வாங்குறேன்? அப்போ என்ன அணுகுமுறை? எல்லா வண்டிக்கும் சாலை வரி எடுக்கிறீங்களா தங்கச்சி? அப்புறம் எதுக்கு அப்புறம் டோல் கட்ட தர்ற? என்னடா நடக்குது இங்கே?